அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றிரவு படுக்கை போன ஆடும் நல்ல நித்திரை கொடுத்து காலையில் ஒரு புதிய நாளை காணும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். இன்றைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தோடு ஜெபம் செய்வோம். அன்பில் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேலைக்கு நன்றி. இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரத்தை ஆசீர்வதியும். தடைகள் விலகட்டும், பலவான கட்டப்பட்டு சாத்தா விண்ணப்போல் கீழே விடட்டும். வாட்ச் பண்ற அத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கட்டும். நாமத்தை மையப்படும். நாம பாடுற பாடல், ஜெபம், ஆராதனை செய்தி ஆசீர்வதித்து தரும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன். செய்வனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. நம்முடைய தேவன் வல்லமை உடையவர், சர்வல்லமுள்ள தேவன். அவரால் கூடாத ஒன்றும் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரை செய்கிற தேவன். ஆபிரகாம் சொல்கிறார், ஆபிரகாமே, நான் சர்வல்லமுள்ள தேவன். இஸ் a God of Almighty. வல்ல தேவன் நல்ல பெரு காரியை செய்வார். அந்த பாடலை சந்தோஷ பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வல்லமை உடையவர், உனக்கு எல்லா காரியத்திலும் வல்லமை உடையவர், எனக்கு எல்லா காரியத்திலும் மகிமையானவைகளை செய்வார். பொழுது நீ காண்பார். மகிமையானவைகளை செய்வார். இப்பொழுது நான் காண்கிறேன். மகிமை 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 தேவ மகிமை 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 தேவ மகிமை மகிமை மகிமை. வல்லமை உடையவர், எனக்கு எல்லா காரியத்திலும் கூடாத காரியங்களை கைகூடி வரச் செய்பவர். குறைவான காரியங்களை விரிவடையச் செய்பவர். கூடாத காரியங்களை கைகூடி வரச் செய்பவர். நிறைவான காரியங்களை நிறைவடையச் செய்பவர். அவர் மகிமையானவர், வல்லமை உடையவர். அவர் மகிமையானவர், வல்லமை உடையவர். மகிமை 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 தேவ மகிமை 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 தேவ மகிமை மகிமை மகிமை. வல்லமை உடையவர், உனக்கு எல்லா காரியத்திலும் மகிமையானவைகளை செய்வாய். பொழுது நீ காண்பாய். மகிமையானவைகளை செய்வாய். பொழுது நீ காண்பாய். நிர்மூலமானவைகளை கட்டி எழுப்பிடுவாய். உயிரற்ற காரியங்களை உயிர் பெறச் செய்திடுவாய். நிர்மூலமானவைகளை கட்டி எழுப்பிடுவாய். உயிரற்ற காரியங்களை உயிர் பெறச் செய்திடுவாய். அவர் மகிமையானவர், வல்லமை உடையவர். அவர் மகிமையானவர், வல்லமை உடையவர். மகிமை 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 தேவ மகிமை 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 தேவ மகிமை மகிமை மகிமை. வல்லமை உடையவர், உனக்கு எல்லா காரியத்திலும் மகிமையானவைகளை செய்வார். பொழுது நீ காண்பாய். மகிமையானவைகளை செய்வார். பொழுது நான் காண்பேன். அமிழ்ந்து போகிற உன்னை தூக்கி நிறுத்திடுவார். எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்றி முடித்திடுவார். அமிழ்ந்து போகிற உன்னை தூக்கி நிறுத்திடுவார். எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்றி முடித்திடுவார். அவர் மகிமையானவர், வல்லமை உடையவர். அவர் மகிமையானவர், வல்லமை உடையவர்.
நம்முடைய தேவன் வல்லமையுடையவர். ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய வல்லமை விளங்க பண்ண அவர் போதுமானவராய். அந்த தேவனை எல்லாரும் பலகரத்தை உயர்த்தி சிறந்த விடங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் எல்லா பலகரத்தை உயர்த்தி அந்த தேவனுடைய சிறந்த விடங்கள் ஆராதிக்கும். முதலாவது இன்னைக்கு தேதி 29 மே மாதம் 21 தேவன் நம்மை நடத்தினார், பாதுகாத்தார், சுமந்தார், தப்புவித்தார், தேவைகளை சந்தித்தார். இந்த லாக்டவுனுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தார், நம்மளை போஷித்தார், பராமரித்தார். அவருடைய அன்புக்கு, இரக்கத்துக்கு, தயவுக்கு முடிவே இல்லை. எல்லாரும் வாயத்தது ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரட்சகா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அதிசய நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். அவன் நடத்துகிறவன் ஆனா அதிசயமாய் நடத்துவாராம். சந்தோஷமா கைத்தட்டி ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி கர்த்தரை ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அதிசய நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். சாட்சியிலோ ஸ்தோத்திரம். உமது கருணைக்கே ஸ்தோத்திரம். மகேசா ஜீவன் சுகபலனாகும் ஸ்தோத்திரம். தினம் தினம் வருடத்திற்காக ஸ்தோத்திரம். மாமருடல் ஸ்தோத்திரம். உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மகேசா மாரபூரனேசா ஸ்தோத்திரம். மகிழோட ஜபமொழி ஆலை ஸ்தோத்திரம். ஆராய் துணை ஸ்தோத்திரம். கருணை கொடு ஸ்தோத்திரம். மகேசா ஜீவில் வாட்டுவி தேவா ஸ்தோத்திரம். துணியாவை கொண்டாய் ஸ்தோத்திரம். குணனே ஸ்தோத்திரம். அருளாத்திரங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மகேசா அருள் திரு அன்பாய் ஸ்தோத்திரம். நித்தமும் உமக்கடியார்கள் ஸ்தோத்திரம். ஆர்மனே ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனுக்கு இணையான தேவன் ஒருவர் இந்த பூமியில இல்லை. செங்கல் 2 பணத்த பிறகு மோசே ஆண்டு புகழ்ந்து பாட்டு தருவாங்க. யாத்திரை 15-11 கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்வதிலே உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இந்த பூமியில கிடையாது. நிறைய தேவர்கள் உண்டு, ஆனா தேவர்களில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? அவரை போல ஒரு தேவன் இல்லை. சந்தோஷமா கைத்தட்டி பாடி கர்த்தர் மையப்படுத்துவோம். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரம ஜெபங்களே செய்யப்படுவதாக. அந்த ராத்திரிக்கு தாரும் எனக்கு பாவம் மன்னித்தள்ளும், சோதனை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்ய வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடிவுகளே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சில நிமிடங்கள் தேசத்துக்காக இப்ப ஜெபிக்க போகிறோம். நம்ம இருக்கிற பாஸ்டர் ரமேஷ் அவர்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, தேசத்துக்கு மக்கள் மனதினுடைய ஒரு பெரிய விடுதலை உண்டாக, ஆண்டவர் ஆத்துமாக்கள் ரட்சிக்கும்படியாக, கொரோனா கிருமி அழிக்கப்பட முடியாது, தேசத்துல பெரிய மாற்றம் வர பாஸ்டர் ரமேஷ் ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்கு நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது எங்கள் ஊழியரோடு சேர்ந்து நான் குடும்பமாய் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் சுபிக்கிறோம். கத்த எங்கள் தேசத்தை முதல்ல ஆசீர்வதிக்கும்படியாக சுபிக்கிறேன். எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் நாங்கள் வாழ சென்னை பட்டணத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தேசத்தில் காணப்படும் எல்லா இருளான ஆவிகள் இயேசுவின் நாமத்தை விலகும்படியாக சுபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சத்துருவில் அழிக்கப்படும்படியாக சுபிக்கிறேன். எல்லா பொல்லாதாவின் கிரைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா வலு சிறப்பத்தை கிரையில் இயேசுவின் நாமத்தினாலே எங்க தேசத்தை விட்டு விலகும்படியா ஜெபிக்கிறேன். வானமடைந்த பொல்லாத ஆவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்க தேசத்தை விட்டு விலகும்படியா ஜெபிக்கிறேன். எங்க தேசத்தை காணப்படும் எல்லா இருளான ஆவிகள் இயேசுவின் நாமத்தை விலகும்படியா ஜெபிக்கிறேன். எங்க தேசத்து வெளிச்சத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்க தேசத்து வெளிச்சம் உண்டாவதாக, இருள் விலகட்டும் ஆண்டவரே, வெளிச்சம் ஆகட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஒருமை நீங்கட்டும் ஆண்டவரே, பற்றாக்குறை மாறட்டும் ஆண்டவரே, இல்லாம மாறட்டும் ஆண்டவரே, ஒரு செழிப்பு உண்டாவதாக. எங்க தேசத்து ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, பொருளாதாரத்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்க தேசத்தை காணப்படுகிற தற்சமயமாக காணப்படுகிற ஆண்டவரே அந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே எங்க தேசத்தை விட்டு அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தை போல காரியம் நடைபெறக்கூடாது ஆண்டவரே. எங்க தேசத்தை மனதிருக்கும்படியா ஜெபிக்கிறேன். மனதிருக்குவீராக கர்த்தாவே, ஒரு மனதிருக்கும்படியா ஜெபிக்கிறேன். அந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமா ஆண்டவரே அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். மருத்துவமனை ஆண்டவரே சிகிச்சை பெற்றுக் கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொற்றி குணமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நோயானது பரவாதபடி கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு மாபெரும் எழுப்புதல் ஆண்டவரே எங்க தேசத்தை கட்டிடுவீராக. எல்லா சபையில ஒரு மாபெரும் எழுப்புதல் ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு திருச்சபையில ஒரு ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். மாபெரும் எழுப்பு தரப்பதுக்காக சோத்துறேன். சீக்கிரமா இந்த லாக்டவுன் ஆண்டவரே முடிஞ்ச ஆண்டவரே, ஆண்டவரே ஜூன் மாசம் ஆண்டவரே பழையபடி ஆண்டவரே சபை திறக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்திரும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம் இறங்கி அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல். எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்காருவோம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 10 நிமிடம் சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேவ சபத்தில் நான் காத்திருந்த போது வேறு அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 1:49. வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரியாள், இயேசுவின் தாய் மரியாள் வாயிலிருந்து திறந்து சொன்ன ஒரு வார்த்தை. நீங்க இதை 46ஆம் வசனம் வாசித்து பார்த்தனா, மரியாள் ஆண்டவரை நோக்கி, இது மரியாளின் பாட்டு என்று சொல்வாங்க, சாங்ஸ் ஆஃப் மேரி. மரியாள் தூதன் அவன் வீட்டுக்கு வந்து, கிருபை பெற்றவள் நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்னபோது அந்த அம்மாவுக்கு உள்ளத்துல ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி திரும்ப தூதனை பார்த்து கேட்கிறார், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே. தூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமான பலனிடும், தேவனால் கூடாத ஒன்றுமில்லை என்று சொல்லி தூதன் போட நமக்கு ஒரே மகிழ்ச்சி. அவருடைய இனத்தால் எலிசபெத்தும் கர்ப்பவதியா இருக்கிறார் என்று சொல்லி அவரை வாழ்த்துடைய அவர் வீட்டுக்கு மரியாள் போகிறார். மரியாள் போய் வாழ்த்தும் போது எலிசபெத் வயிற்று குழந்தை பரிசுத்தால் துள்ளிட்டு வேதம் சொல்கிறது. பிறகு மரியாள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது பாட்டு பாடுறா, வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானவரை செய்தார். அவர் சொல்றா, வல்லமையுடையவர். இன்னைக்கு நீங்க எல்லாரும் சொல்லணும், வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானவர்களை செய்வார். கரங்களை உயர்த்த எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு மகிமையானவர்களை செய்ய போகிறார். உன் பிள்ளைக்கு மகிமையானவர்களை செய்ய போகிறார். உன் குடும்பத்திற்கு மகிமையானவர்களை செய்ய போகிறார். உங்க தொழில் வியாபாரத்துக்கு மகிமையானவர்களை செய்ய போகிறார். உங்க பிள்ளையின் எதிர்கால வாழ்க்கை மகிமையானதாக செய்ய போகிறார். ஏமே ஒரு காரியத்துக்கு நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, அந்த ஜெப விஷயத்தை அந்த குறிப்பிலே தேவன் மகிமையானவர்களை செய்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை செய்வார். இந்த மகிமை என்ன தெரியுமாங்க, விலகி கொள்ள முடியாத ஒரு காரியம். எங்க ஒரு கன்னி பெண்ணு எப்படி கர்ப்பவதியா மாறுவா? சயின்ஸ் பிரகாரம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணமாகி பரிசுத்த விவாகம் அவங்க 2 பேரும் இணையும் போது ஒரு குழந்தை உருவாகும். இந்த அம்மா கன்னி பெண். தூதன் சொல்கிறார், நீ கர்ப்பவதியாகிய குமாரனை பெறுவார். இவன் சொல்றா, நான் புருஷனை அறியனே, அதெல்லாம் தெரியாது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதுவே சொல்றா, வல்லமையுடையவர் எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் செய்து ரட்சகரை சுமக்கும் பாக்கியத்தை கொடுத்தபடியால் மகிமையானதை செய்தார். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, வல்லமையுடையவர் என்ன மகிமையான காரியத்தை செய்வார். ஒரு 3 காரியத்தை மிக சுருக்கமாய் நான் சொல்லி உங்களுக்கு மகிமையானவை செய்ய ஜெபிக்க போற முதல் குறிப்பு, வல்லமையுடையவர் செய்கிற முதல் மகிமையான காரியம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தின் முதல் வரி. எசேக்கியேல் முதல் குறிப்பு, எசேக்கியேல் 36 முதல் வரி. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். போதும், நிர்மூலமானவளை கட்டுகிறேன். நம்பர் 1 முதல் மகிமையான காரியம் என்ன தெரியுமாங்க? நிர்மூலமானதை கட்டுவார். கரண்ட் வாய்ப்பு எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா ஒரு பொருள் ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுக்க, அந்த கண்ணாடி கீழே விழுந்துச்சு, ஒரு கப்பு கீழே விழுச்சு, நிர்மூலம் ஆயிடுச்சு, நொறுங்கிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? அதை குப்பையில போடுவோம். ஆனா நம்முடைய தேவன் யாரா? நிர்மூலமானவரை கட்டுகிறவன். அதுதான் மகிமையான காரியம். முதல் குறிப்பு, நிர்மூலமானதை கட்டுவார். ஐயா என் குடும்பம் நிர்மூலமாகிவிட்டது, என் பிசினஸ் ஒரு காலத்து ஓஹோரிச்சியா இப்ப தூள் நிறுவனமாகிவிட்டது, என் பிள்ளையின் வாழ்க்கை நிறுவனமாகிவிட்டது, என் பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தேன், அவருக்கு வாழ்வு இல்லாமல் டைவர்ஸ் ஆகி அவர் வாழ்க்கை நிறுவனமாகிவிட்டியா? கரகத்தோ நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? தீர்க்கதரிசன கர்த்தருடைய ஊழியர்கள் as a prophet now I prophesy in the name of Jesus. வல்லமையுடையவர் செய்கிற முதல் மகிமையான காரியம், நிர்மூலமானதை மறுபடியும் கட்டி எழுப்பி அழகான இசைவான மாதவியா கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக வல்லவர் என்ன காரியம்? மகிமையான காரியத்தை வல்லவர் என்ன செய்கிறாராம்? அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். 37 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரோடையுமா? எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். 14 வாசிங்க. 14. என் நாவே உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். 37 3 37 14 நோட் பண்ண உள்ள எழுதுங்க. எசேக்கியேல் 37 3 37 14. இரண்டாவது என்ன தெரியுமா? உயிரற்றதை உயிர்ப்பிப்பார். எசேக்கியேல் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம்.
நம்பர் நல்லா கவனிங்க, எழுதணும் நோட்ல. நிர்மூலமானதை கட்டுவார், அது கட்டவே முடியாது, அதுதான் மகிமையான காரியம். இரண்டாவது, உயிரற்றதை உயிர்ப்பிப்பார். நல்லா கவனிங்க ஐயா, எல்லாம் சித்து போயிடுச்சு. உயிர், அதாவது உயிர் உள்ளது வர்றது அது சாதாரண இயற்கையான காரியம். உயிரற்றதை உயிர்ப்பிக்கிறதா மகிமையான செய்தி. பல ஆண்டுக்கு முன்பாக இலங்கை டிஸ்ட்ரிக்ட் ஊழியத்துக்கு சேர்ந்துட்டோம். அப்போ மிஸ்டர் ஜெயதாஸ் ஒரு பெரிய மல்டி மில்லியனர், அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டாரு. இலங்கையெல்லாம் வீட்டுக்கு போனா ஜெவமனுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு கிஃப்ட் எல்லாம் காணிக்கலாம் கொடுப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு கூடுவாரு. அப்போ மிஸ்டர் ஜெயதாஸ் வீட்டுக்கு போயிருந்தேன். போன பிறகு அவங்க ஜெபிக்க சொன்னாங்க. எதுக்கு ஜெபிக்கிற கேட்டேன். என்னோட குழந்தை இல்லையா, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும் போது அடியனுக்கு ஒரு கிருபை, ஒரு காட்சி காட்சி அர்த்தம் சொல்லுவாரு. ஜெபிக்கும் போது ஒரு காட்சி, பழைய காலத்துலாம் பெண்களை போய் கேட்டு பாருங்க. அந்த காலத்துல இப்பதான் பேடெல்லாம் வந்து, அந்த காலத்துல மல்லு துறையில வெட்டி வெட்டி முக்கோணமா வெட்டி குழந்தைக்கு வச்சு கட்டி வைப்பாரு. நாப்கின் சொல்லுவாரு. அதை வந்து துவைச்சு மேல காய வச்சு கவர் காமிச்சாரு. ஒரு 4-5 நாப்கின் காமிச்சு இந்த கிளிப்பு போட்டு காய வச்சு கவரி. அப்ப நான் சொன்னேன், நாப்கின் பாக்குறேன், உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்குன்னு சொன்னேன். அவங்க ரொம்ப மகிழ்ச்சி. ஜோம் மட்டும் வந்துட்டேன். அந்த வருஷம் குழந்தை பிறக்கல. அடுத்த வருஷம் போன இடைக்கு திரும்ப அதே வீட்டுல டின்னர் கூப்பிட்டாங்க. திரும்பி போன அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கல. அப்ப ஜெபிக்கும் போது ஒரு சத்தையின் தாயர் காமிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னேன். அந்த வருஷம் குழந்தை பிறக்கல. 3rd இயர் போனேன். அந்த அம்மா சொல்லிட்டு, பாஸ்டர் ஒரு பேசணும் உங்ககிட்ட சொல்லிச்சு. அவங்க வீட்டு தனியா ஒரு ஜபா இருந்துச்சு. உள்ள போனோம், என் காலை பிடிச்சிட்டு அழுவுது. பயந்துட்டு நம்மள ஊரை விட்டு ஊர் இருக்கோம், தள்ள விட்டு விட்டு அழுவுது. என்னமான்னு கேட்டேன். ரிப்போர்ட் தூக்கி போடுச்சு. பாஸ்டர், நான் சென்னைக்கு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணிட்டேன். எங்க ஹஸ்பண்டுக்கு அந்த விந்து அணுக்கள ஃபோம்ல 0% தான் கவுண்ட். there is no possibility to issue a baby. அப்போலோ டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொன்னாரு. நான் சொன்னேன், அம்மா உங்க கணவனுடைய விந்து அணுக்கள உயிர் கிடையாது. உயிரற்ற விந்தணுல உயிர் கொடுத்து அற்புத குழந்தை கொடுப்பது தேவன் செய்கிற மகிமையான காரியம். அடுத்த முறை நான் வரும்போது ஒரு அற்புத குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு நான் ஃபிளைட்ல வந்துட்டேங்க. வந்து 3 months before பாஸ்டர் குட் நியூஸ், now I am conceived சொன்னாரு. நான் அடுத்த வருஷம் போகுது அருமையான ஆண் பிள்ளையை பெற்று சாமுவேல் பிள்ளையை பெற்று நடத்துற ஒரு பெரிய மீட்டிங் 4000 people பெரிய மைதானத்துல நாங்க தான் அந்த குழந்தையை வாங்கி அந்த குழந்தைக்கு சாமுவேல் ஜெபராஜ் ரித்திராஜ் ராஜ் பிள்ளைகள் ஜோம் பண்ண முடியாது. ராஜ் நான் தான் அந்த குழந்தையை பெயர் சூட்டி ஆசீர்வாதம் பண்ணி திரும்ப 3 வருஷம் இன்னொரு பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. எனக்கு அன்பான கத்தோட பிள்ளை சென்னையில அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போம்ல 0% there is no possible issue that baby சொன்ன அந்த உயிரற்ற அணுவை உயிர் பேத்து ஒரு குழந்தை மிஸ்டர் ஜெயதாஸ் இலங்கை நாட்டு தேவன் கொடுக்க முடியும் சொன்னா உலக செய்ய மாட்டாரா? நம்முடைய தேவன் வல்லமையுடையவர், மகிமையான காரியம் செய்வார். இரண்டாவது, உயிரற்ற காரியத்தை உயிர்ப்பிப்பார். உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் உயிரற்று கிடக்கிறதா, ஏதோ ஒரு ஃபைல் உயிரற்று கிடக்கிறதா, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதோ ஒரு உறுப்பு உயிரற்று கிடக்கிறதா, நம்முடைய தேவன் உயிரற்றதை உயிர்ப்பிக்கிற வல்லமையான மகிமையான காரியம். கடைசியாக வல்லமையுடையவர் செய்கிற கடைசி மகிமையான காரியம் என்னவா? மத்தேயின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 30 வசனம் வாசிங்கள். 30. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அவிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். அமிழ்ந்து போகையில் கடைசி 3வது என்ன காரியம்? வல்லமையுள்ள காரியம். நல்லா கவனிங்க, வேகமா சொல்றேன். கடல்ல இயேசு நடந்து போறாரு. பேதுரு சொல்ற, ஆண்டவர் நீயா தான் நான் நடந்து வர ஆசையா இருக்கு வான்றாரு. பேதுரு ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க. வசனம் சொல்றது காத்த பாக்குறான். காற்று பலமா இருக்கு கண்டு அமிழ்ந்து போகிற உடனே உள்ள போது காலு கத்தனா, ஆண்டவரே ரட்சியும். ஆண்டவர் கை நீட்டி அற்ப விசுவாசம் இயேசு அடையப்பட்டார், தூக்கி விடுறாரு. 3வது ஆண்டவர் சொன்னார், அமிழ்ந்து போகிற பிள்ளைகளை தூக்கி விடுகிற மகிமையான காரியம். நம்பர் 1, நிர்மலமாக கட்டுகிற மகிமையான காரியம். நம்பர் 2, உயிரற்றதை உயிர்ப்பிக்கிற மகிமையான காரியம். 3வது, அமிழ்ந்து போகிறனை தூக்கி விடுகிற மகிமையான காரியம். அமிழ்ந்து போகிற நிலைமை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமிழ்ந்து போகிற என்று சொன்னால் the last stage. அமிழ்ந்து போகிற என்று சொன்னால் final stage. அமிழ்ந்து போகிற சொன்னால் critical stage. there is no possible to come out. வெளியே வருவதற்கு வழியே கிடையாது. the last stage of அமிழ்ந்து போகிற நிலைமை. ஐயா, எனக்கு லட்சக்கணக்கான கடன், அவ்வளவுதான், சூசைட் பண்ணி சாவறதான். என் பையன் மக்கா இருக்கான். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் மக்கு ஃபிலோன்னு சொல்றான். அவன் மக்கா இருக்கிறான். அவன் வெளியே வரதுக்கு சான்ஸே இல்ல பாஸ்டர்.
எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனமா சொல்கிறேன், மூன்றாவது அமிழ்ந்து போகிறவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர். அங்கதான் நான் பாட்டு பாடினேன். அந்த பாட்டு இது நாங்க எழுதின பாட்டு. நானும் என் பிறகு ஜெபம் பண்ணி நாங்க எழுதின நம்ம சீரியல வந்துருக்குது. ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், அந்த ஸ்டான்ஸ் பாடுமா, நிர்மூலமானதை கட்டி எழுப்புகிற கர்த்தர், உயிரற்ற காலத்தை உயிர்ப்பிக்கிற கர்த்தர், அமிழ்ந்து போகிறவர்களை மீட்டெடுக்கிற கர்த்தர், வல்லமையுடையவர். நம்ம பாட்டு இது சீடி பாட்டு. ஒரு அடி கை தட்டி பாடி கர்த்தர் மையப்படுத்தும். கை தட்டி கட்டி எழுப்பிடுவார். நாங்கள் எழுதின பாடல்கள் கர்த்தரே எனக்கு வார்த்தை கொடுத்து நாங்களே நம்ம சீடியில் வந்துருக்குது, டிவிடிலே வந்துருக்கு, சீடியில் வந்துருக்கு இந்த பாடல். இந்த காதல் கர்த்தர் சொன்ன காரியம், வல்லமையுடையவர் மகிமையானவர்களை செய்வார். 3 காரியம் சொன்னேன். யோபுவும் நிர்மூலமானதை கட்டுகிற மகிமையான காரியம், உயிரற்றதை உயிர்ப்பிக்கிற மகிமையான காரியம், அமிழ்ந்து போகிற மகிமையான காரியம். இந்த காலத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்வார். பிரார்த்தனை செய்வோம். என்னுடைய மனைவி ஐஸ்வராஜ் அவர்கள் இந்த காரியத்துக்கு நடக்க பிரார்த்தனை செய்வார்கள். ஜெபம் செய்வோம். பரமதேவனே, அருமையான விளக்கம் ஸ்தோத்திரம். வல்லமையில் ஒரு மகிமையான காரியங்களை செய்வார் என்று ஊழியர் மூலம் கொடுத்த அருமையான வாக்குத்தத்த செய்திக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அநேக ஜனங்களை ஆறுதலடையும் தேர்தலையும் செய்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுகிற இந்த வார்த்தைகளுக்காக துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நிர்மூலமானது நீ கட்டுகிறீர் ராஜா. யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே, நிர்மூலமான ஒரு வாழ்க்கை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எது அவர் வாழ்க்கை நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறதோ அதை கட்டுவீராக, அதை கட்டுவீராக இயேசுவின் நாமத்தில் கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அதற்காக துதிக்கிற உயிரற்ற காரியத்தை உயிரடைய செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, செத்து விட்டது, கடைசி நிலைமைக்கு இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, அவர் உயிரடைய செய்வீராக, ஒரு வாழ்க்கை உயிரடைய செய்வீராக, ஒரு குடும்பத்தில் உயிரடைய செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோட வாழ்க்கை உயிரடைய செய்வீராக. அமிழ்ந்து போகிற சூழலில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில தூக்கி விடுங்கப்பா, அவளை கரம் தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்க இயேசுவே. இந்த வேளையில யாரும் அவருக்கு அற்புதம் நடப்பதாக நீ வெளிப்படுவீராக ராஜா. அற்புதம் நடக்க முடியாது ஜெபிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ராஜா. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சகோதரி பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடந்தபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாக தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகமும் ஆசீர்வாத வழி நடத்துறோம். இன்று விட்டு சதா காலம் இயேசு வருகை மட்டும் உங்க ஒவ்வொருவருக்கும் வல்லமையுடையவர் இன்றைக்கு பொழுதுக்குள்ளாக மகிமையானதை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு உங்களோட பிள்ளைகளோட குடும்பத்தோடும் தங்கி தாபரிப்பதாக யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, வல்லமையுடையவர் இன்றைக்கு பொழுதுக்குள்ளாக மகிமையானவரை உங்களுக்கு செய்வார். God bless you.